விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் தனாதிபதியும் பாக்யாதிபதியும் இணைந்த யோகம், இதனால் லாபமும் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 9/6/2024 முதல் 15/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். மேசராசி என்பர்களே, உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். தனஸ்தானத்திலே தனாதிபதியாகிய சுக்கிர பகவானோடு பாக்யாதிபதியாகிய குரு பகவானும் அவரோடு பஞ்சமாதிபதியாகிய சூரிய பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்திலே புத பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்திலே கேது பகவானும், லாபஸ்தானத்திலே சனி பகவானும், விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக கருதப்படும். அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ இல்லை, யோகமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி மாலை 5 மணி வரையும். அதற்கப்புறம் சதுர்த்தி திதி வரும். நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். அடுத்து திங்கட்கிழமை 10/6/2024 திதி வளர்பறை சதுர்த்தி திதி 6 மணி வரை, மாலை 6 மணி வரை. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அப்போ இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் சுப முகூர்த்த நாள்கள். அதுலேயும் இந்த திங்கட்கிழமைக்கு இன்னும் ரொம்ப விசேஷம். அன்னைக்கு கௌரி விரதமும் கூட. அடுத்தது செவ்வாய்க்கிழமை 11/6/2024 திதி வளர்பறை பஞ்சமி திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுப நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 12/6/2024 அன்று திதி வளர்பறை சஷ்டி திதி, நட்சத்திரம் மக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்றும் சுப முகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 3ஆவது சுப முகூர்த்த நாளாக அந்த நாள் அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 13/6/2024 திதி வளர்பறை சப்தமி திதி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசேஷம். 14/6/2024 திதி வளர்பறை அஷ்டமி திதி, நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 15/6/2024 திதி வளர்பறை நவமி திதி, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய இந்த நாள் கரிநாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மேசராசி என்பதே, பொதுவாக இப்பொழுது புதிய நாடாளுமன்றம் அமைய இருக்கிறது. இதன் மூலமாக நமக்கு பொருளாதாரத்திலையும் அல்லது இந்த நாட்டிலையும் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படி சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்க காலகட்டங்களில் மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக அமைய காத்திருக்கிறது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அவர் ஆட்சி பெற்று அமர்ந்த காரணத்தினால தனவாக்கு பொருளாதாரம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோக பலன்கள் கூடிய அருமையான வாரமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தியான நிலைகள் நிலவும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்ப நிலைகள் நன்றாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் பெற்று இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு லாபமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பங்குச் சந்தைகள் ஏற்றமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன இந்த வார காலகட்டங்களில் ஒரு நிலையான அரசு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்ட காரணத்தினால பங்குச் சந்தைகள் ஏற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாட்டில் பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டிலும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது முயற்சிகளை செய்வதற்கும் அல்லது புது புது தொழில்களை உருவாக்குறதுக்கும் நல்ல வாய்ப்பாக மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் அனைத்தும் விலகி ஒரு நிம்மதியான ஒரு ஸ்திரத்தன்மையான யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா லாப பலங்கள் உண்டு. அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரை இருந்து வந்த ப்ரெஷர் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா அருமையான யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு, மாணவர்களே கல்வியாண்டு புதிய கல்வியாண்டு உங்களுக்கு துவங்க இருக்கிறது. இதனை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவர் அல்லது புதிய மாணவர்களுடைய வருகையினால் உங்களுக்கு லாப பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது. இனி வரும் காலகட்டங்களில் உங்களுடைய கல்வியை நிதானமாக ஒரு தெளிவான முறையில் படித்தீர்களால் நல்ல யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுப நாட்களாக அமைகிறது. ஞாயிறு, திங்கள், புதன் ஆகிய 3 நாட்களும் சுபமுகூர்த்த நாளாக அமையக்கூடிய காரணத்தினால மேசராசி என்பதே சுபத்தன்மையை அதாவது சுப யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நாட்களிலே சுப செய்திகளும் கிடைக்கும். சுபங்களை அனுபவிக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், அந்யோன்யப்படும். செவ்வாயும் சுக்கிரனும் ஆட்சி பெற்ற காரணத்தினால அவரவருக்கென்று தனியான ஒரு அதிகாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலையும் குறிப்பாக பெண்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதற்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் ஆதாயமே உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதாவது சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுபத்தன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாள்கள அந்த யோக பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல யோகங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். குறிப்பாக அழகு கலை சம்பந்தப்பட்டது கலைத்துறை விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கனால் இனி வரும் காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலனும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மேசராசி என்பதே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொதுவாகவே இந்த வாரத்தில் சுபமுகூர்த்தம் நிறைய இருக்கனால முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் அஷ்டமி திதி வருகிறது, காலபைரவ வழிபாடு பண்ணுங்கள். சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் விட முக்கியமானது பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதி வருகிறது, வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமுக தெய்வங்கள் அனைத்து விநாயகராக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி பஞ்சமுக தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சகல நன்மைகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்க வேண்டும் என்றால் காமதுன்னு என்று சொல்லக்கூடிய பசுவை வழிபாடு செய்யுங்க. பசு வழிபாடு இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. எல்லா பலன்களும் இறைவன் அனுக்கிரகத்தோடு கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.